நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு. இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நீங்க சும்மா எங்க முன்னாடி வந்து நடிக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒழுங்கா எங்களை அவுத்து விடுங்க. நீ என் பொண்ணு அதாவது காதலிக்காம இருந்திருந்தா உன்னை கொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட நான் வெயிட் பண்ணிருக்கவே மாட்டேன். இப்போ நான் வார்த்தையா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ வெயிட் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? இல்ல, என்னால முடியல. என்னால முடியல. அது எதனாலும் தெரியுமா? நீ ஜோயை லவ் பண்றதுனால, அவளும் உன்னை காதலிக்கிறதுனால மட்டும்தான். எனக்கு அவ இல்லாம வேற யாருமே இல்லை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அது இல்லாம அவளுக்காக நிறைய பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? நீங்க கிரிமினல் ஆகிறதுக்கு ஜோயா தான் காரணமா? இல்ல பருண், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் குற்றவாளி ஆகிறதுக்கு அவ காரணம் கிடையாது. நான் எப்படி குற்றவாளியா ஆனங்கிற விஷயம் என்னோடையே அது மூடி மறையிட்டோம். அது அவளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் என்னோடையே முடியட்டும். இவ்வளவுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இனி என்னால் திரும்பி வர முடியாது. எப்போ வேணாலும் என் கதை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒருவேளை இறந்து போனேன்னா என் மகளும் ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. நீ அவளை காதலிக்கிற இல்லையா? அது எனக்கு தெரியாது. இப்படி சொல்லி என் பொண்ணை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. அப்ப என் பொண்ணு நீ காதலிக்கலையா? தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றேன் நீங்க காதலிக்கிறீங்கன்னு. எங்க உன் மனசு தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவளை காதலிக்கலன்னு சொல்லுங்க. ஆமா, நான் அவளை காதலிக்கிறேன். அதான் வேணும். இதை கேட்கதான் நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் என் பொண்ணு சேஃப் ஆயிட்டான்னு. பெஸ்ட் ஆஃப் லக் மை சைல்ட். நீ நல்லா வாழணும்மா. எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்க. இது இல்லாம நான் வேற என்ன சொல்றது? நீ இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். நான் போயிட்டு திரும்பி வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க கை கால கட்டி போட்டிருக்கேன்ல, அது இழுத்தாலே போதும், அதுவே வந்துடும். அந்த ரூம்ல இருந்து அவங்க அப்பா திரும்ப வரவே இல்லை. அந்த அமைதியான கல்கத்தாவோட தெருக்கள் கடந்து யாரும் இல்லாத அமைதியான பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அவர் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு மனுஷனோட இறுதி கட்டம் இப்படி தான் முழுமையாக முடிஞ்சுது. அந்த நிமிஷத்திலிருந்து அவன் தீவிரவாதியே இல்லை. அவன் கொலைக்காரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இல்லை. அவன் மனுஷனோட கெட்ட செயல்களோட முடிவாயிட்டான். இந்த உலகத்தில் அவன் அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் மட்டும்தான் இருக்கான்.